முன்னாள் முதல்வரும் அதிமுக மீட்புக் குழு தலைவருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மதுரை திருமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது எடப்பாடி ஒரு சர்வதிகாரி என்று பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அதன் காணொலியை காண்போமாக. பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தால்தான் கள்ளச்சாராயத்தையும் விஷச்சாராயத்தையும் முழுமையாக ஒழிக்க முடியும் என்பதை என்னுடைய கருத்தாக ஏற்கனவே நான் பதிவு செய்திருக்கிறேன். அதை அரசு செய்ய வேண்டும். சசிகலா அவர்கள் தொண்டர்களை இப்போ சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களும் அவங்களும் சேர்ந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே நான் தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறேன். மாண்புமிகு சின்னம் அவர்கள் சந்திக்கிறார்கள். அவர்கள் முயற்சி வெற்றி பெறட்டும் என்று சசிகலா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. 90% இந்த தொண்டர்களெல்லாம் நான் இணைச்சிட்டோம் அப்படின்னு நான் வரவேற்கிறேன். சட்ட ஒழுங்கு சம்பந்தமாக இப்போ முதல்வர் சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் சீர்கெட்டு கிடக்கிறது. அதை சரிப்படுத்தக்கூடிய வழியை மாண்புமிகு முதலமைச்சர்கள் செய்ய வேண்டும். செய்ய தவறினால் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வருவது கேள்விக்குறியாக படுவது கிடையாது. 3 கிரிமினல் சட்டங்கள் கொண்டு வர அது வேற்று மொழியில் இருக்குது. தமிழ் அதாவது ஆங்கிலத்தில் இல்லைன்னு ஹிந்தியும் சமஸ்கிருதமும் கலந்துருக்கு அப்படின்னு அது ஆங்கிலத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சி நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. ஒருபோதும் அதிமுக உண்மையா இருந்தது கிடையாது. அதிமுக நேற்று நீண்ட விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மேல் விளக்கம் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா கட்சி நலன் கருதி அவரை போல நான் தெனாவட்டவோ சர்வாதிகாரமோ பேச மாட்டேன் என்பது நாட்டு மக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் நன்றாக தெரியும். இந்த சூழ்நிலையில் கட்சியை இணைப்பதுதான் ஒரே வழி. நடைபெற இருக்கின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அதற்கு பின்னால் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கட்சி இணையாமல் அது சாத்தியம் இல்லை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய கருத்தாகவும் கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி என்னை மன்னிப்பு கடிதம் கொடுக்க சொல்லி அவர் யார்? அவர் யார் சொல்லுங்க. கட்சியில பொதுச்செயலாளர் அங்கீகாரம் கட்சிகள பொதுச்செயலாளர் வழக்கு இன்னும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சிவில் சூட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சொல்லியிருந்தீங்க. அது யார் தலைமை வைக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? அதிமுகவில் தலைமை சரியில்லை. இந்த இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சித் தலைவர் இதை மாற்றினார். மாபெரும் இயக்கமாக மாற்றினார்கள். உறுதியாக ஒரு தொண்டர் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துக்கு தலைமை ஏற்க வேண்டும் தான் என்னுடைய கருத்து.